நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வேலை வாய்ப்பு தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிங்கப்பூரில் இப்போதைக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு எப்படி போகலாம், எப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான வழி, வேலை தேடுறதுக்கு பெஸ்ட்டான வழி என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உடனுக்குடனே வரும். ஓகேங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ பாஸ் இருக்குது, எஸ் பாஸ் இருக்குது, என்டிஎஸ் பர்மிட் இருக்குது, டிஇபி பாஸ் இருக்குது, டிடபிள்யூ பாஸ் இருக்குது, ஒர்க் பர்மிட் இருக்குது, பிசிஎம் பர்மிட் இருக்குது, சிபிஆர் பர்மிட் இருக்குது, மெரின் பர்மிட் இருக்குது. இவ்வளோ பர்மிட்டுகள் சிங்கப்பூரில் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ பர்மிட்டுகள் இருந்தாலுமே வேலை கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெளிநாட்டில் வேலை தேடுறவங்க பொதுவாகவே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் குடும்பத்திலையோ இல்லை உங்கள் ஏரியாலையோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ எப்படி மூவ் பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதாவது வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்குது, பணம் கூட கட்டிடலாம், ஆனால் எப்படி மூவ் பண்ணணும், அதுக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஒரு குரூப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதுலையாவது ஆன்லைனில் எதுலையாவது அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க, யார் என்னன்னே தெரியாதவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மெடிக்கல் போடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்றப்ப வேலை இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அவங்கள நம்பி அந்த பணத்தை கட்டலாம் மாட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. யார் என்னன்னே தெரியாதவங்க மூலமாக வேலை உங்களுக்கு வரும். ஆனால் அவங்கள நம்பலாமா நம்பக்கூடாதான்னு பெரிய சந்தேகத்தில் இருப்பீங்க. இது மாதிரி ஒரு குரூப் இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க, போலி ஏஜென்ட் கிட்ட பணம் கட்டி ஏமாந்த ஒரு குரூப் இருப்பீங்க. ஓகேங்களா? குறைவான அமௌண்ட்டோ இல்லை அதிகமான அமௌண்ட்டோ ஏமாந்துருப்பீங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தான் நீங்கள் சிங்கப்பூர் போக வேண்டியதாக இருக்குது. இது உண்மை அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணுறது லைசன்ஸ்டு ஏஜென்சியாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் தைரியமாக கேளுங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஒரு ஏஜென்சி ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஜென்சி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைசன்ஸ் நம்பரோட தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. குறைவான அமௌண்ட்டோ இல்லை அதிகமான அமௌண்ட்டோ பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க. யாரடா நம்புறது, இப்படி ஏமாற்றிட்டாங்க, நம்ம இனிமேல் வெளிநாடு போக முடியாதா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஏஜெண்டே கிடைச்சாலுமே வேலை வாய்ப்பு அப்படின்றது இப்போதைக்கு சுச்சுவேஷனில் சிங்கப்பூரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஏஜெண்ட் இருக்காங்க, அவங்க வேலை வந்தால் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வேலையே வந்திருக்காது. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி தான் நீங்கள் சிங்கப்பூர் போக வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அந்த லைசன்ஸ் இருக்க ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணுங்கள். அந்த லைசன்ஸ் இருக்க ஏஜென்சி டைரெக்டாக ஆள் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே நிறையா சப் ஏஜென்ட் இருப்பாங்க. அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது லைசன்ஸ் ஏஜென்சி தான் சொல்லுவாங்க. அந்த ஏஜென்சி நேம் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேட்டுக்கிட்டு அவங்க மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்ரு. ஸோ லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது உங்களை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அவங்க மூலமாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஏரியாவில் இது மாதிரி நிறையா பேர் அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. இது யாரையுமே என்னால் நம்ப முடியல, எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபைனலாக ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, sgtamilan.com இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரும் அவர் போய் நேரடியாக போய் லைசன்ஸ்டு ஏஜென்சியை பார்த்து, சென்னை போனப்போ என்னையும் கூட்டி போயிருந்தாப்புல, நானும் போயிருந்தேன் சென்னைக்கு லைசன்ஸ்டு ஏஜென்சி ஒரு ஏஜென்சிக்கு நானும் போயிருந்தேன். அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. லண்டனுக்கு அனுப்புறதுக்குலாம் நம்ம ஜாப் வேகன்சி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கேயே பிசிஎம்மும் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் அடிச்சுலாம் ஆள் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டெஸ்ட் அடிக்கிறது இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி பிசிஎம் பர்மிட்டு, மெரின் பர்மிட் இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதர் கண்ட்ரியும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேரடியாகவே போய் அங்கே நானே போய் பார்த்தேன். அங்கே இருந்த பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே நாங்கள் போய் பார்த்து இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு இடமும் போகிறாரு. சென்னைக்கு என்னை கூட்டி போயிருந்தார். மதுரையாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஏஜென்சிக்கெல்லாம் நேரடியாக போய் அவங்கள்ட்ட இருந்து ஆர்டர் வாங்கி அதை அவரோட வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு அட்மின் வச்சு அவங்க இவர் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி
ஏஜென்சிகிட்ட வந்து கொடுக்குறாங்க, டேரெக்டாக லைசன்ஸ் ஏஜென்சிகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அட்வான்ஸும் கட்ட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கணுன்றது கிடையாது, நேரடியாக அங்கே போய் நீங்கள் அந்த ஏஜென்சியை பார்த்து அவங்க லைசன்ஸ் நம்பரு, அவங்க லைசன்ஸ் அப்ரூவல் இருக்கும், அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பணம் கட்டுறதுனா பணம் கட்டிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சரியான முறையில் ட்ரை பண்ணி கொடுக்குறவங்க sgtamizhan.com. இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதிகமான முன்பணம் இல்லாமல் ஏமாறாமல் நல்ல வழியில் வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஓகே, SG தமிழனோட லிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட லிங்க் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, யூடியூப் சேனல், இவங்க எல்லாத்தோட லிங்கையுமே வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அதில் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி அவங்க போடுற ஜாப் வேகன்சியில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை பாருங்கள். அந்த ஜாப் வேகன்சி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறப்ப அதில் வந்துட்டு ஜாப்போட டீட்டெயில்ஸு, சேலரி டீட்டெயில்ஸு, எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும், ஃபுட்டு அக்காமடேஷன் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அடுத்தது இந்த வேலைக்கு என்ன தகுதி வேணும், ஏஜ் என்னவா இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன, இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா டெலகிராம் ஐடியோ இல்லை இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாவோ இல்லை மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாவோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க உடனே உங்களுக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களை நல்லபடியாக சிங்கப்பூர் அனுப்பி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்களை ஃபாலோ பண்ணலாம். மற்ற இந்த மாதிரி நல்ல ஏஜென்ட் நிறையா பேர் பண்ணுறாங்க, நான் இவங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. எதுவுமே வழி தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். இப்போ மற்றவங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி மூலமாக தான் வந்து ஜாப் வேகன்சிஸ் வரும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஏஜென்சியோட டைப் வச்சு பண்ணுறதுனால, அதுவும் லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக டைப் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, அந்த வேலையில் வந்து சொன்ன மாதிரி இல்லை சம்பள பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா ஏஜென்சி வந்து அதில் தலையிடணும், தலையிட்டு உங்கள் பிரச்சனையை செட்டில் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அந்த SG தமிழன் மூலமாக போகிறவங்களுக்கு எல்லாமே லைசன்ஸ்டு ஏஜென்சி அப்படின்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஏஜென்சியை தலையிட்டு அவங்களுக்கு வந்து பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்தது கிடையாது. சம்பள பிரச்சனை இருக்குது, ஏதாவது சொன்ன சம்பளம் இல்லை, ஐபியில் போட்டிருக்க சம்பளம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஏஜென்சியில் தான் பணம் கட்ட போகிறீங்க, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக லைசன்ஸ்டு ஏஜென்சி இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் வெப்சைட் புக் மார்க் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் பேஜ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். அவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டாதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளும் ஒரு சில வேலை வாய்ப்புகள், அதுவும் அவங்கெல்லாம் போட்டால் கூட அமௌண்ட்டாக இருக்கும், நான் போட்டேன்னா இலவச வேலை வாய்ப்புகளே போடுவேன். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.